இப்போ ஐடி வேலைக்கு போறதுக்கு ஃபுல் ஸ்டாக் முடிவு பண்ணிட்டேன். இதுல மேனு, மீனு, ஜாவா, பைத்தான் இது மாதிரி நிறைய இருக்கு. இதுல எது பெஸ்ட் நீயே சொல்லு. நான் சொல்ற இந்த 2 விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், எது பெஸ்ட் நீயே சூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் டே 2 ஆஃப் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ அஸ் a full stack developer. இதுல முதல் விஷயம் என்னன்னா, இந்த ஃபுல் ஸ்டாக்ல இருக்கிற சிம்பிள் டிஃபரன்ஸ் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரலாவே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இது ரெண்டுமே சேர்ந்ததான் ஃபுல் ஸ்டாக். ஃப்ரண்ட் அண்ட் என்னன்னா, ஒரு யூசர் பார்க்கக்கூடிய பட்டன் டிசைன், அந்த பட்டனோட கலர், இது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட். அதுவே பேக் அண்ட்னா ஒரு யூசர் கொடுக்கக்கூடிய டேட்டாவை ஒரு டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் பண்ணதுல இது பேக் அண்ட். இதுல ஃப்ரண்ட் அண்ட் மோஸ்ட்லி மாறாது. ஆனா பேக் அண்ட் எடுத்துக்கிட்டா இப்போ நீ ஒரு டேட்டாவை ஜாவாவை யூஸ் பண்ணி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றேன்னா ஜாவா ஃபுல் ஸ்டாக். அதுவே பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றேன்னா அது பைத்தான் ஃபுல் ஸ்டாக். சரி, இந்த மேனு மீன்னா என்ன? மேன் ஸ்டாக் மீன் ஸ்டாக்னா ஒன்றும் இல்லை, MongoDB, Express.js, React.js and Node.js இதைத்தான் ஜாயின் பண்ணி மேன் ஸ்டாக்னு சொல்றாங்க. அதே இதுல ரியாக்டுக்கு பதிலாக ஆங்குலர் இருந்துச்சுன்னா அதான் மீன் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அதுவே பேக் அண்டுக்கு பதிலாக ஃப்ரண்ட் அண்ட் டிஃபர் ஆச்சுன்னா அதான் மேன் ஸ்டாக் அண்ட் மீன் ஸ்டாக். அந்த ரெண்டாவது விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் ஸ்டாக்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு PDF சென்ட் பண்றேன். இந்த மாதிரி டெக் ரிலேட்டடான கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம டெக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க.